ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு மராத்தி முக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட ஒரு கல்பாசி, கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதோட 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் நான் காரத்துக்கு 6 வரமிளகாய் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்ததெல்லாம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், துருவினது. அதுவும் நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின தேங்காவை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் குட்டியாக, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 கொத்து கருவேப்பிலை போடுறேன், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அதோட சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதோட தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம். அதை சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு தேங்காய் அரைச்ச தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வைக்கிறேன். நம்ம செட்டிநாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.